பாத்தீங்கன்னா சின்சான் அப்புறம் டோரேமானோட வீடெல்லாம் நேர்ல பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லாவே பாருங்க, ஏன்டா இடையில நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க சின்சான் இல்லாட்டி டோரேமானோட ஃபேனா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் அழுத்திக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். சோ டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த லைக் பட்டன். ஃபர்ஸ்ட் டோரேமான் கார்ட்டூன்ல வர நோபிட்டாவோட வீடை முதல்ல பார்ப்போம். இப்போ நீங்க பாக்குற இந்த வீடு தான் நம்ம டோரேமான் கார்ட்டூன்ல வர நோபிட்டாவோட வீடு. பாக்குறதுக்கு நம்ம கார்ட்டூன்ல பாக்குற மாதிரி செமையா இருக்குல்ல. அடுத்து இது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா நம்ம டோரேமான் கார்ட்டூன்ல வர நோபிட்டாவோட ஸ்கூல். ஞாபகம் வருதா? அதே ஸ்கூல் தான் இது. அடுத்து சின்சான் கார்ட்டூன்ல சின்சான் ரொம்பவே தொல்லை பண்ற கசாமாவோட வீட போய் பார்ப்போம் வாங்க. நீங்க பாக்குற இந்த வீடு தான் சின்சான் கார்ட்டூன்ல வர கசாமாவோட ரியல் வீடு. இந்த வீடை பார்த்தா தான் எனக்கு ஞாபகம் வருது, கசாமாவை சின்சான் என்னமா வச்சு செஞ்சிருப்பான். அடுத்து வேற என்ன, நம்ம தலைவனோட வீடு தான். அதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் அழுத்திக்கோங்க. இந்த ஒரு வீடு தான் நீங்க ரொம்பவே எதிர்பார்த்த சின்சானோட ரியல் வீடு. இந்த ஒரு வீடை பாத்தீங்கன்னா சின்சான் ஃபேன் சின்சானுக்காகவே ஜப்பான்ல செஞ்சிருக்காங்க. எனக்கு இந்த வீடை பார்த்தோன்னே பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல எழுதுங்க. இந்த மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸோட வீடை நேர்ல பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கும் ஆசை இருந்துச்சு. அதை பார்த்துட்டேன், அதை உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் எழுதிக்கோங்க. அப்புறம் இதே மாதிரி வேற எந்த கார்ட்டூன் கேரக்டரோட வீடை நேர்ல பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. ஓகே கைஸ், மீண்டும் அடுத்த வீடியோல பார்ப்போம். பை பாய்.